மேஷ ராசினாலே ஆடு. அந்த ஆடோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இந்த மேஷ ராசி நேயர்களோட பேசிக் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த மேஷ ராசி நேயர்கள் எப்பயுமே முன்னாடி நிற்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முன்னாடி நிற்கக்கூடிய இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 30க்குள்ள முக்கியமான 3 விஷயம். இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்து என்னடா பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்லை தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகாக தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாடுறதுக்கு பொருளாதாரம் வேணும். காசு பணம் வேணும் நிச்சயம், அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம்? அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறைவருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3 இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லணும் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரக நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே அவளாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்கே சொல்கிறது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ மேஷராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 12 ராசியில் கொடுத்து வச்சவங்க மேஷராசி. ஏன்னா முதலையே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நல்லதுனாலும் சரி, தீயதுனாலும் சரி, முன்கூட்டியே தெரிஞ்சு எச்சரிக்கையாக நம்ம இருந்துடலாம். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லுங்க சார். மேஷராசினாலே ஆடு. அந்த ஆடோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, அது முக்கியமாக செம்மறி ஆடு. அந்த தலைக்கு இந்த கொம்பு அது ஒரு பயங்கரமானது. நார்மல் ஆடுனா கூட அப்படி சாதாரணமாக போயிடக்கூடியது. நம்ம ஆடு பார்க்கறதுக்கு சின்னதாக குட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பலம் ரொம்ப அதிகம். அது
இந்த ஆடு தன்மை என்னன்னு பார்த்தா முட்டி மோதி முன்னாடி நிற்கக்கூடிய தன்மை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இந்த மேஷராசி நேயர்களோட பேசிக் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டால் முட்டி மோதி முன்னாடி நிற்பாங்க. ஒரு உதவி செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த மேஷராசி நேயர்கள் எப்பயுமே முன்னாடி வந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முன்னாடி நிற்கக்கூடிய இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 30க்குள்ள முக்கியமான 3 விஷயம். அதில் முதல் விஷயமாக இருக்கக்கூடியது உறவுகள். அவங்க ஏதோ ஒரு பழைய உறவுகளாக இருக்கலாம், புது உறவாக இருக்கலாம், புதுசாக யாரும் மீட் பண்ணலாம், ஃப்ரெண்டை இவங்க அவங்களும் மீட் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே பழைய ஃப்ரெண்டு ஸ்கூல் மெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் மெண்ட்டாக இருக்கலாம், ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க யாரோ ஒருத்தங்க இவங்க கூட இப்போ கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று ஏதோ ஒரு உறவு, ஒரு புதுசாக இருக்கலாம், பழைய உறவு யாரோ வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய நல்ல விஷயத்துக்காக அது நடக்க போகுது. இவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்காக இவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்து என்னடா பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தால் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி அவங்க ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் அவங்க ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணாதரா, இதை நீ இப்படி பண்ண ஒரு சின்ன பாயிண்ட், சின்னது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. எப்படி சாம்பாரில் 1 ஸ்பூன் உப்புக்கு பதிலாக இன்னொரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா சுவையை கூட்டி கொடுக்குமோ, அது மாதிரி சின்ன விஷயமா தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன விஷயம் இவங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால இவங்க அந்த மாதிரி உறவுகள் வரும்போது எதுக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவங்கள பொறுமையாக இருந்து ஓகே நமக்கு நல்லது சொல்கிறாங்களா, எதுக்கு நமக்கு செட் ஆகுமா, எஸ் நமக்கு செட் ஆகும், ஓகே அப்படின்னா அவங்க தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க ஓகே, நம்ம அவங்கள விட்டு போன உறவாக இருக்கலாம், இல்லை புது உறவாக இருக்கலாம், இல்லை கூடவே இருந்து பட் பெருசாக எஃபெக்டிவ் கொடுக்காத ஒரு உறவாக இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க முன்னிலையாக வந்து இவங்க லைஃபுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறாங்க. அது நல்லதா கெட்டதான்றதை பார்த்து அதை அப்படியே அலட்சியப்படுத்திடாமல் அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பு சார். வேறு என்ன விஷயங்கள் இவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம்? முதல் விஷயம் உறவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சார், அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் அவங்களுடைய செல்வம், பொருளாதாரம், வர வேண்டிய வருமானம், பணம், அவங்களோட சொத்து, பழைய சொத்து ஏதாவது வர வேண்டியது. இவங்களுக்கே தெரியாமல் சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து எப்பயோ ஒரு புக் பண்ணியிருப்பாங்க, லேண்ட் புக் பண்ணியிருப்பாங்க, இன்னமும் அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களே மறந்துருப்பாங்க, அது வரும்போது வரட்டும், இப்போ வருவதற்கான காலகட்டம் அமைகிறது அவங்களுக்கு. சிறப்பு. அப்படி இல்லைனா அவங்களுக்கு பழைய போனஸ் ஏதாவது வர வேண்டியது இருக்கு, பழைய ஆஃபீஸ்ல பணம் வர வேண்டியது இருக்கு, யார்கிட்டயும் இவங்க என்னைக்கோ கடன் கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த கடன் இவங்களுக்கு திருப்பி வர வேண்டியது இருக்கு. இவங்களே மறந்துருப்பாங்க. அது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டான்னு இங்கே கிடையாது. அமௌண்ட் தான். இப்போ ₹1 இருந்தாலும் அது அமௌண்ட்டு தான், 1 லட்சம் இருந்தாலும் அது அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட் இவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான காலகட்டம் இது. ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் நிலுவையில் இருக்கு, இது வருமா வராதா, அது வராது, காந்தி கணக்கில் நான் வச்சுட்டேங்க அப்படின்னு இருக்கக்கூடிய தொகைகள் கூட திடீர்னு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆகஸ்ட் 30க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன விஷயம் சார் நம்ம அவங்களுக்காக சொல்ல போகிறோம்? அடுத்ததாக இருக்கக்கூடியது அவங்க ஹெல்த் பார்ட்டான விஷயம், அவங்க உடல் ஆரோக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு பிரச்சனை 10 வருஷமாக இருக்குதுங்க, சிலர் சொல்லுவாங்க சுகர் இருக்குதுங்க, எனக்கு 15 வருஷமாக சுகர் இருக்குது, 25 வருஷமாக பிபி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு சில மருத்துவ முறைகள் கிடையாது, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அப்போ இதை வந்து பேலன்ஸாக கொண்டு வந்தாகணும். ஏன்னா வாழ்ந்து நல்லா இருந்தால் தானே அவங்களோட எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போ வாழ்ந்தாகணும். அப்போ வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு மருத்துவ முறையோ இல்லை யாரோ ஒரு டிப்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க, இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சுகர் கம்மியாகும், இதை செஞ்சால் உங்களுக்கு பிபி கம்மியாகும், இல்லை நீங்கள் தியான பயிற்சி கூட கலந்துக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கோ உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் ஓகே சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, ஃபர்ஸ்டோட இப்போ பெட்டராக இருக்குப்பா, அந்த ஃபீல் கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தியான பயிற்சி கிளாஸாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க, இல்லை புது மருத்துவ முறை இருக்கலாம். நம்ம ரேக்கி ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்கோம், ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கலாம், சில சமயம் அக்குபஞ்சர் ஹீலிங் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு முறையில் அவங்க போவாங்க. ஃபஸ்ட்டு இருந்ததை விட அவங்க ஹெல்த் இன்னும் பெட்டராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எது கிடைச்சாலும், இப்போ சொன்ன 3 பாயிண்டில் அவங்களுக்கு எது கிடைச்சாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். ஓகே, எப்போ மேஷ ராசிக்கில் ஆரம்பித்தோமோ பாசிட்டிவிட்டியாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு கோபி சரவணன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன். உறவும் சொல்லியிருக்காரு, வருமானத்தை பற்றி சொல்லியிருக்காரு, ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது 3மே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அது 3மே உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையோடு, வருமானமும் வளமையும் நிறைந்த வாழ்க்கையோடு, உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசி அன்பர்களை மனதார வாழ்த்துறோம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த
பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது, நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.